வாங்க என் ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். என் பையன் நேற்றே சொல்லிட்டான், மம்மி நீங்கள் வந்து உன் ஸ்டைலில் எனக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுன்ட்டு. சரி கண்ணா செஞ்சு தரேன்னு சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டு அரிசி, நம்ம வீட்டில் இருக்க பொன்னி அரிசி தான், அதில் தான் செய்கிறேங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணும்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டு அரிசியில் செஞ்சாவே செம டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 2 முட்டை போட்டு கொஞ்சம் பொடி மாஸ் மாதிரி பண்ணி வச்சுட்டேன். அதே பேனில் கொஞ்சம் கோஸு, கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கினேன். ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது சாதத்தை வந்து ஆற வச்சுட்டேன். அப்புறம் வெங்காயம் மோஸ்ட் ஆஃப் ஆல் போட மாட்டாங்க, ஆனால் நான் வெங்காயம் போடுவேன், நல்லாயிருக்கும். வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, கோஸு இதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு போட மாட்டாங்க. அது ஒரு மாதிரி ரா ஸ்மெல் வருதுன்னு என் பையனுக்கு பிடிக்க மாட்டாங்க, ஆனால் நான் போடல. உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் நான் ஸ்க்ராம்பிள் பண்ண எடுத்துகிட்டு வந்து அதை தாளிப்புலேயே போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு சாதம் நல்லா ஆறிடுச்சிங்க. பாருங்கள், நம்ம வீட்டு அரிசியே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் நெட்டாக வடிச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிட்டு நம்ம ஆற வச்ச சாதத்தையும் போட்டு கொஞ்சமாக சோயா சாஸ் போட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டோம்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுங்க. ஆனால் என்னென்னா எனக்கு இந்த பேனில் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, கொஞ்சம் சிந்திச்சு சுற்றி. நம்ம என்ன தான் இருந்தாலும் நம்ம கடாய் தாங்க. இது சரி வீடியோக்காக செய்யலாமே அப்படின்னு இந்த பேனில் செஞ்சேன், ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு கடாய் தாங்க எப்போவுமே கரெக்டாக இருக்கும். அப்புறம் என் பையன், மம்மி இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். சரி அவனும் அதே சாப்பிட்டு போகிறான்னு சொன்னான். ஆனால் அவன் தட்டில் போட்டு அந்த டெக்கரேஷன் பண்ணிட்டு லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொஞ்சம் சாஸ் வச்சு இன்னைக்கு குத்தமிச்சிட்டேங்க. இவ்வளோ தாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. சாதம் வடிச்சிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க. தேங்க்ஸுங்க.